ஹெல்தியான மில்லட் அடை. இன்னொன்று வாத்து காட்டுறேன். இது குதிரைவாலி ஒரு அழகு எடுத்துட்டுருக்கேன். இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எவ்வளவு குதிரைவாலி எடுத்தேனோ அதில் ஹாஃப் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை எடுத்துட்டுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதையும் சேர்த்து நல்லா 4 தடவை களைஞ்சாச்சு. நல்ல தண்ணி விட்டு குறைஞ்சது 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறட்டும். அப்புறம் தான் அடக்கி ஊற வச்சுருந்தது ஊறியாச்சு. நல்லா பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். மிளகா வத்தல் ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். ஊற வச்சேன் இந்த குதிரைவாலி, கொண்டக்கடலை, உளுந்து இதை இதில் சேர்த்துறேன். இதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம், இந்த ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக விட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வாக்கலாம். மாவை நல்லா கலந்துட்டு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் அடையாக வாத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒழிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அடுத்த சைடும் கொஞ்சம் வெந்ததும் எடுத்தால் நம்ம சூப்பரான அடை ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மில்லட் அடை. நெய், வெல்லம் போட்டுக்கலாம், வெண்ணெய் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது தேங்காய் சட்னியோ, ரொம்ப காரம் இல்லாமல் தக்காளி சட்னியோ, விதவிதமான சட்னி, கொத்தமல்லி சட்னி எது வேணால் வச்சுக்கலாம் இருக்கும். நான் இப்போ வெல்லம் தான் வைக்கிறேன். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.